அதனுடைய அன்பு பார்த்தீங்கல்ல, யாருக்காவது கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் மக்களுக்கு மேல வச்சுட்டு இருக்க அன்பு மட்டும்தான். நீ பேசணுமா? என்ன பேச போற? அதான் நான் அங்கிள் சொல்லிட்டேன் உன்னை பத்தி எல்லாமே. சரி சொல்லு. இது வந்து யார் நம்ப மாட்டாங்க. இப்ப நான் வந்து பாதிக்கப்பட்டவன். சரி சரி சொல்லு சொல்லு. நீங்க இப்படி எப்படி பாத்துட்டீங்களோ அந்த கடவுளுக்கும் எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். இது நான் வந்து மக்கள் மாதிரி உங்களுக்கு நான் உண்மையா சொல்றேன். நான் கும்பல அனைத்து கடவுள் மேலானே என்னை பெற்ற அம்மா மேலானே சொல்றேன். இந்த பின்னாடி நிற்காதுல இவரு எங்க சார் மட்டும் இல்லை, எனக்கு அம்மா அப்பா எல்லாமே இவருதான். எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு என்ன வந்து நான் இப்படி வாழ்ந்துட்டேன் அப்படின்னு எங்க அம்மா என்னையும் அனாதையை விட்டுட்டாரு. எங்க அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் இந்த உலகத்துல எப்படி வாழ போறோம் அப்படின்னு ரொம்ப தயக்கமா இருக்கு. இது நீ ஃபீல் பண்ண கூடாது, நான் பேசுனேன். இங்கெல்லாம் அழுதெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? இல்ல ஆமா இதெல்லாம் அழக்கூடாது. நீ ஸ்டாப் பண்ணி பேச வேணாம், நீ பேச வேணாம். இல்ல நான் பேசாம உனக்கு அடைக்கண்டா, தொண்டை அடிச்சுன்னா பிரச்சனை. என் உயிரை பணம் பரவாயில்ல, என்ன என் உயிர் கொண்டு எங்க அம்மா எங்க எப்படி 10 மாசம் சுமந்து பெற்றாங்களோ அது மாதிரி இப்ப நான் உயிரோட உங்க முன்னாடி இருக்கேன்னா இந்த இவரு கூட்ட டெய்லியும் இவரு கூட்ட 10 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் நான் இப்ப உட்காந்துருக்கேன். இன்னொரு தகுதிக்கு அவ்வளவு ஒரு ஹாஸ்பிட்டல் நான் போய் ஆப்ரேஷன் பண்ணது கனவுக்குள்ள நினைக்க முடியாது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கும் போது அவங்க சொந்த பண்ணோம் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆனா என்னையாவது வந்து பார்க்கறது ஆள் கிடையாது. ஆனா என் மாசு அந்த ஒரு கோழை கூட தெரியாம டெய்லியும் வந்து பார்ப்பாரு. போதும் உங்க பேர் ஆல்ரெடி கழுத்து வலியில இருக்க, ரொம்ப பேச எமோஷனல். உங்க கிட்ட போய் சொல்ற இந்த உலகத்துக்கு நான் நீங்க எப்படி சொல்லி நான் போனா கூட பரவாயில்ல. என்ன ஏன்னா உங்க எல்லாரையும் தப்பா பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க கண்ணா, அதெல்லாம் மக்கள் தப்பா பேசல, பேசுற மாதிரி பண்றாங்க. நான் சொந்த வீட்டை கூட 2 வீடா கொடுத்துட்டு ஒரு வாழை வீட்டுல போயிருந்தாரு. இந்த காலத்துல அப்படி யாருங்க செய்வா? இந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்க, எத்தனை குழந்தைங்க வளர்த்திருப்பேன், எவ்வளவு கஷ்டத்தை பார்த்திருப்பேன்.